இந்த காணொளியில தைராய்டு கிளாண்டுக்குள்ள ஒரு சின்ன நோடியூல் இருந்தா அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். அநேகமா பேஷண்ட்ஸ் கழுத்துல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஒரு ஜெனரல் சர்ஜனுக்கு போய் அங்கே ஒரு அல்ட்ராசவுண்ட் செய்வாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட்ல அவங்க என்ன ப்ராப்ளமா போயிருந்தாங்களோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு சேர்த்து இந்த தைராய்டுக்குள்ள ஒரு சின்ன நோடியூல் இருக்குன்னு அந்த சர்ஜன் சொல்லுவாங்க. இப்போ இந்த நோடியூல் சர்ஜன் கூட மேனேஜ் பண்ணலாம், இஎன்டியும் மேனேஜ் பண்ணலாம். இப்போ எனக்கு வர்ற பேஷண்ட்ஸ் இல்லாட்டி எல்லா இஎன்டிக்கு வர்ற பேஷண்ட்ஸ் அநேகமா இந்த அல்ட்ராசவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றது. இப்போ அவங்க வரும்போது அவங்க மெயின் கேள்வி என்னன்னா, இது கேன்சரா இல்லையா டாக்டர், அது ஆப்ரேஷன் செய்யணுமா வேணுமா, கழட்டிடுமா வேண்டாமா, அதுதான் அவங்க மெயின் கொஸ்டின். இப்போ இந்த காணொலியில நான் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது எவ்வளோ சதவீதம், அப்படி இருந்தா அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லித்தர்றேன். இந்த தைராய்டு நோடியூல் ஒரு சின்ன நோடியூல் இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் பாப்புலேஷன்ல ஒரு 7% ஜெனரல் பாப்புலேஷன்ல இது இருக்கும். அவங்களுக்கு இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது வேற டெஸ்ட் செய்யும்போது மட்டும்தான் தெரியும். அது 7% இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. அது ட்ரீட்மெண்ட் இல்லாம நார்மல் ஆயிடும். யூஸ்வலி எப்பவுமே இந்த தைராய்டு ப்ராப்ளம் வர்றது 30-50 ஏஜ் குரூப்லையும், அது ஃபீமேல்ஸ் லேடிஸ்ல தான் ஜாஸ்தி வர்றது. மெயில்ஸ்ல வர்றது சான்சஸ் கம்மி. இப்போ இந்த மாதிரி நோடியூல் வரும்போது அது 2 டைப்பா பிரிக்கலாம். ஒண்ணுல பினைன் இல்லாட்டி மேலிக்னன்ட். மேலிக்னன்ட்ஸ்னா கேன்சர். பினைன் சொன்னோம்னா அது கேன்சர் கிடையாது, ஆனா கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். 5% இருந்து 80% வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பினைன்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. எப்படி கேன்சர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி பினைன்லயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நான் இந்த வீடியோல பினைன் ஒரு வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பினைன்னா கேன்சர் கிடையாது, கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது கேன்சரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல பேஷண்ட் கிட்ட நம்ம டீட்டெயிலா கேட்போம், ஹிஸ்டரி கேட்போம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். இது இவ்வளவு செய்யும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது கேன்சரா இல்லையா. இப்போ முதல்ல அவங்க ஹிஸ்டரி, அவங்க ஃபேமிலியில ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ல அவங்களுக்கு கேன்சர் இருந்தா இந்த பேஷண்ட்டுக்கும் கேன்சர் இருக்கிற வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அவங்க ஏஜ் குரூப் 20க்கு கீழே இருந்தாலும் 50 இல்லாட்டி 60க்கு மேலே இருந்தாலும் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். கட்டாயமா இருக்கும்னு நான் சொல்லலை, வாய்ப்பு அதிகம். இப்போ அவங்க யங் ஏஜ்ல வேற ஏதாவது ரீசன்ல அவங்க எக்ஸ்ரேஸ் ரொம்ப எடுத்திருக்காங்க, இல்லாட்டி சிடி ஸ்கேன்ஸ் ரொம்ப எடுத்திருக்காங்க அப்படின்னா, ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருந்தா, இந்த மாதிரி நோடியூல் இருந்தா அந்த நோடியூல் கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பேஷண்ட் சொல்றாங்க இந்த நோடியூல் இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்கு, வீக்கம் இருக்கு. அந்த வீக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஜாஸ்தி ஆயிட்டே வரும்போது அவங்க சவுண்ட் சேஞ்ச் ஆகுது, கரெக்டா சாப்பிட முடியல, தங்கி நிக்கிற மாதிரி, ஸ்டக்கா நிக்கிற மாதிரி இருக்கு, இரும்பல் ஜாஸ்தி இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்தவொன்னு போக மாட்டேங்குது, லாஸ்டா மூச்சு திணறு வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அது அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது, கேன்சர் ஆயிட்டு வருதுன்னா, கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஹிண்ட். அது மட்டும் இல்ல, கழுத்துல வேற நோடியூல்ஸ், சின்ன சின்ன நோடியூல்ஸ் இதுக்கு சேர்த்து வந்தாலும் அது நல்லது கிடையாது. நம்ம அல்ட்ராசவுண்ட் செய்யும் போது, நெக் அல்ட்ராசவுண்ட், தைராய்டு அல்ட்ராசவுண்ட் செய்யும் போது அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் 9 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அது பார்க்கறது, நீங்க ரிப்போர்ட் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ரிப்போர்ட், அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் செய்யும் போதோ
ஒரு எஃப்என்ஏ அதில் வேற டெஸ்ட் செய்யும் போதோ அது எப்படி கேன்சரா இல்லையான்னு தெரியறதுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இப்போ முதல்ல இந்த அல்ட்ராசவுண்டு செஞ்சு முடிச்ச உடனே அந்த டாக்டர் அல்ட்ராசவுண்ட் செய்யணும். என்னென்ன டெஸ்ட்னு சொல்லித்தரேன். அந்த அல்ட்ராசவுண்டோட ரிப்போர்ட்டு ஃபைனல் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா தைராய்ட்ஸ் நம்பர் போட்டிருக்கும். 1 நார்மல், 6 கேன்சர், 2 பரவாயில்ல, 3 இருந்து தான் டவுட் ஸ்டார்ட் ஆகுது, 4 பாசிபிலிட்டி ஜாஸ்தி, 5, 6 கேன்சர் இருக்கிற மாதிரி தான். 6னா டெஃபினட் கேன்சர் தான். இப்போ என்னெல்லாம் டெஸ்ட் இது செய்யணும்னு சொல்லித்தரேன். நோடியூலா வரும்போது முதல்ல டாக்டர் சிம்பிள் தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் 3T 3-4 TSH எடுப்போம். இன்னும் வேற பிளட் டெஸ்ட் வேணும் நான் சொல்றேன். பேசிக் முதல்ல இது முடிச்சிருவோம். இதுக்கு சேர்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இன்ஜெக்ஷன் ஒன்றும் போட மாட்டாங்க. ப்ராப் வச்சு பார்த்துட்டு ஒரு மணி நேரத்தில் ரிப்போர்ட் கையில் கிடச்சிரும். அந்த ரிப்போர்ட்டு தான் முதல்ல நான் காட்டினேன். அந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கும். அது நீங்கள் 1ஆ 2ஆ 6ஆ அப்படி அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கும். இதுதான் அல்ட்ராசவுண்ட். இப்போ இதில் 3க்கு மேலே ஜாஸ்தி இருந்தால் சின்ன ஒரு நீடில் போட்டு எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? டாக்டர் சொல்லுவாங்க, அதே டாக்டர் திருப்பி போய் பாருங்க. அந்த டாக்டர் சின்ன ஒரு நீடில், பெயின்ஃபுல் இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வேண்டாம், வேற டேப்லெட்ஸ் ஒன்றும் சாப்பிட வேண்டாம், வேற மைக்கூசி ஒன்றும் போட வேண்டாம், சின்ன நீடில் தான், அவ்வளோ வலிக்காது. அந்த நீடில் செல்ஸ், தைராய்டு செல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த டெஸ்ட்டு 3 இல்லாட்டி 4 நாளில் ரிப்போர்ட் வந்துடும். அது ரிப்போர்ட் எப்படி வரும்னா, இங்கே இதில் காட்டுற மாதிரி 6 கிரேடிங்கில் கொடுப்பாங்க. 1னா நார்மல், 6னா கேன்சர். இந்த 3 வரும்போது தான் டவுட் வருது. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, 3 வந்துருச்சுன்னா அங்கேருந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு 5% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4னா அங்கேருந்து ஜாஸ்தி 40 to 80% சான்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் எஃப்என்ஏசி ரிப்போர்ட். சிம்பிளாக ரீட் பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா பிளட் டெஸ்ட்ல நீங்கள் டிபிஓ ஆன்டிபாடிஸும் சிரம் தைரோகுளோபுலினும் கால்சிட்டோனின்னு செய்யணும். எஃப்என்ஏசி ரிப்போர்ட் வந்துருச்சு, அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு. ஆப்ரேஷன் செய்யணும்னு ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு நல்லது. சிடியோட எம்ஆர்ஐ தான் நல்லது. இப்போ 2 ரிப்போர்ட்லையும் அது 6ன்னு வந்திருக்கு, கேன்சர் வந்திருந்தா ஒரு பெட் ஸ்கேன் சேர்த்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஏன்னா பெட் ஸ்கேன் கேன்சர் இங்கே மட்டும்தான் இருக்கா, வேற கம்ப்ளீட்டா பாடியில ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா இல்லையாருன்னு தெரியும். நான் இந்த வீடியோல சொல்லும்போது இது எல்லாம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு கட்டம் கிடையாது. உங்க டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க எந்த ஸ்டேஜ் இருக்கு, இந்த டெஸ்ட் மட்டும் செஞ்சா போதும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் செஞ்சா போதும். நான் ஒரு கம்ப்ளீஷன் சேக்காக யூஸ்வலி என்னென்ன செய்வாங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அதோட ட்ரீட்மெண்ட். இப்போ பினைன் கண்டிஷன், மேலிக்னன்சி, கேன்சர். இப்போ பினைன் கண்டிஷன் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அது 3ஆ பிரிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அவங்க பினைன் ரிப்போர்ட் வந்திருக்கு, எஃப்என்ஏசி வந்துருச்சு, 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் டெஸ்ட்ல ஒன்றும் கிடையாது, T3 கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும், வேற கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. T3 T4 TSH நார்மல் இருந்தா வேற ஒன்றும் ட்ரீட்மெண்ட் வேண்டாம். எல்லாம் 6 மாசம் அல்ட்ராசவுண்டும் TSH ரிப்பீட் பண்ணா மட்டும் போதும். செகண்ட் டைப், இதுல பேஷண்ட்டுக்கு எஃப்என்ஏசியும் அல்ட்ராசவுண்டும் 3க்கு மேல இருக்கு, 3, 4ன்னு இருக்கு. ஆனா TSH கம்மியா இருக்கு. அப்படி இருந்தா ஆப்ரேஷன் தேவையில்லை, தைராக்சின் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா போதும். இப்போ பினைன்ல லாஸ்ட் வெரைட்டி. இதுல பினைன் ரிப்போர்ட் வந்திருக்கு, 3ன்னு வந்திருக்கு. பேஷண்ட்க்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்?
மூச்சு எடுக்கிறதுக்கு முடியல, சைஸ் ஜாஸ்தியாக வருது, அப்படி இருந்தா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தா, அதே மாதிரி சாப்பிட முடியல, ஸ்டக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, இரும்பல் ஜாஸ்தி இருக்கு, வேற செஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் கிடையாது, இப்படி எல்லாம் இருந்தா, கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா ஆப்ரேஷன் செஞ்சுதான் ஆகணும். தைராய்டு கழட்டதுக்கு அப்புறம் டேப்லெட் கொடுப்பாங்க, தைராக்சின் டேப்லெட் கொடுப்பாங்க. இதுதான் பினைன் நோடியூலோட மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கேன்சர்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ரெண்டுலேயும் 5 இல்லாட்டி 6ன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எம்ஆர்ஐ முடிச்சிருவாங்க, அப்புறம் பெட் ஸ்கேன் எடுப்பாங்க, கம்ப்ளீட் தைராய்டு கிளாண்ட் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் ஸ்கின்டிகிராஃபி செய்வாங்க. எவ்வளோ தைராய்டு கிளாண்ட் இனி மிச்சம் இருக்கா, கம்ப்ளீட்டா எடுத்துட்டோமோன்னு பார்க்கறதுக்காக. இனி இருக்குன்னா, மிச்சம் இருக்குன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வச்சு, டெக்னீஷியம் இல்லாட்டி அயோடின் வச்சு அதெல்லாம் அப்ளைட் பண்ணி கரிச்சு விட்டுருவாங்க கம்ப்ளீட்டா. இப்போ அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். இப்போ சம்மரைஸ் பண்ணணும்னா, தைராய்டு நோடியூல் வரும்போது அது பினைனா மேலிக்னண்டா தெரியணும். ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுப்போம், அதுக்கு ஒரு கிரேடிங். 3க்கு கீழே பயப்பட வேண்டாம். எஃப்என்ஏசி எடுப்போம், 3க்கு மேலே இருந்தா. எஃப்என்ஏசி அதோட கிரேடிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பினைன் மேலிக்னண்டா தெரிஞ்சிடும். மேலிக்னோட ட்ரீட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பினைனோட ட்ரீட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். வணக்கம்.